நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நாம் அல்லேலூயா கற்றுக்கொள்ள வேண்டிய மாதிரி இயேசுவிடத்திலிருந்து நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. நமக்கு எல்லாவற்றுக்கும் எடுத்துக்காட்டு யார் என்றால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. இயேசுவை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் அவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்ற இயேசு செய்த காரியத்தை தொடர்ந்து அங்கே அவன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அவர் அபிஷேகம் பெற்றனால வீட்டில் உட்கார்ந்தார் என்பதல்ல, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவரால் அந்த காலகட்டத்தில் எத்தனை இடங்களுக்கு பிரயாணம் பண்ண முடியுமோ அத்தனை இடங்களிலும் சுற்றி நடந்து அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. ஆமென். இயேசுனுடைய ஊழியம் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்குள்ள இல்லை. இயேசு ஆமென் ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்தது போல பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்யணும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வந்தது என்று சொன்னாரே. இயேசுக்கு கொடுக்கப்பட்ட பகற்காலங்கிறது குறைந்த வருடங்கள் தான், ஒரு 3.5 வருடங்களோ தான். அல்லேலூயா. அந்த 3.5 ஆண்டுகளுக்குள்ளே இயேசு செய்த பெரிய ஊழியம் என்கிறது ஆமென் இதுவரைக்கும் எந்த மனுஷனும் செய்ய முடியாத அளவுக்கு மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய கண்களை காதுகளை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. இயேசு செய்த அதே ஊழியத்தை செய்யும்படியாக அதே காரியத்தை செய்யும்படியாகத்தான் நம்மையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம் சாதாரணமானவங்க அல்ல, நம் வசனத்தை கேட்டுட்டு போக வேண்டியவர்கள் அல்ல. நம் மூலமாகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் திரளாய் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா நடக்கணும். அல்லேலூயா. இயேசுனுடைய ஊழியத்தில் முக்கியமான ஊழியம் என்னன்னு கேட்டால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவர்களையும் விடுதலையாக்கினார். சாபத்தில் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், பாவத்தினாலே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், சகல நோய்களையும் அவர் குணமாக்கினார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு செய்த ஊழியத்தை கொஞ்சம் அழகாய் ஆமென் சுவிசேஷ புத்தகத்திலே ஆமென் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு சகல பட்டணங்களையும் எல்லாம் சொல்லுவோம், 1-2 பட்டணம் இல்லை, அன்னைக்கு எத்தனை பட்டணம் இருந்தோ அத்தனை பட்டணத்திலையும் இயேசு போனார். அல்லேலூயா. இயேசு சகல பட்டணங்களையும் ஆமென் அன்னைக்கு இருந்த கிராமம் எத்தனையோ அத்தனை கிராமத்திலையும் போனார். அல்லேலூயா. இயேசுனுடைய ஊழியம் கிராமத்தில் மட்டும்னு சொல்ல முடியாது, இயேசுனுடைய ஊழியம் பட்டணத்தில் மட்டும்னு சொல்ல முடியாது. சகல பட்டணங்களுக்கும் போனார், சகல கிராமங்களுக்கும் போனார். அல்லேலூயா. இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து அடுத்ததாக ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து 3ஆவதாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கடைசியாக ஜனங்களுக்குண்டாகியிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுகமாக்கினார். அல்லேலூயா. ஆமென். அதில் அந்த சகல அப்படின்னு எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா குறைவாக இல்லை. அன்னைக்கு ஆமென் எத்தனை பட்டணம் இருந்தோ அத்தனை பட்டணத்துக்கும் போனார், எத்தனை கிராமங்கள் இருந்ததோ அத்தனை கிராமத்துக்கும் இயேசு போனார். அவன் சுற்றி நடந்தார். நடந்தது மட்டுமல்ல, அவர் ஜெப ஆலயங்களிலே உபதேசித்தார். சொல்லுங்க. ஆலயத்தில் சுவிசேஷம் இல்லை, ஆலயத்தில் என்ன வேணும்? உபதேசம். அல்லேலூயா. ஆலயத்தில் உபதேசங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தணும், எப்படி கர்த்தருடைய வருகைக்கு போகணும், இதுதான் உபதேசம். அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா வெளியிடங்களில் என்ன செய்தாரா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. வெளியே பிரசங்கம், உள்ள உபதேசம். இதோட சத்தமா? சபைக்கு வெளியே
பிரசங்கம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆனால் சபைக்குள்ள உபதேசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் சும்மா வாக்கு தத்தங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. கத்தவனை வாளாக்காம தலையாக்குவார் அப்படிங்கிறது இல்லை. அவன் வெளியே வந்து சுவிசேஷம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கம் எல்லாம் வெளியே. ஆனால் உள்ளே வந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படியான உபதேசம். ஹல்லேலூயா. ஜெப ஆலயங்களிலே உபதேசித்தார், வெளியே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியேயும் உள்ளே இருந்த ஜனங்கள் உள்ளே இருந்தாங்க, வெளியே இருந்தாங்க. இருந்த ஜனங்களுடைய சகல வியாதிகளையும் சொல்லுங்க, அவரால் சுகமாக்க முடியாத வியாதியாக ஒன்றுமே இருக்கலை. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். 2 கரங்களை உயர்த்தி, இயேசு சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சொஸ்தமாக்கினார். அந்த இயேசுனுடைய வல்லமை இன்றைக்கும் கொஞ்சம் கூட குறைஞ்சு போகவே இல்லை. அவருடைய வல்லமை மாறவே இல்லை. அவர் சுகமளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தார்னா 12 சீடர்களுக்கு கொடுத்தார். இதே அதிகாரத்தை 70 சீடர்களுக்கும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஹல்லேலூயா, நம்மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் என்றால், நம்மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கும்னா, இயேசு செய்த அதே ஊழியத்தை நாம் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஹல்லேலூயா. இயேசு செய்த ஊழியங்களை ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குறிப்பாய் சில வசனங்களின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, ஆமென், நான் வாசித்ததே அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். பக்கத்தில் உள்ளவங்க கையோடு சொல்லுங்க, 1-2 பேரை இல்லை, எத்தனை பேரை? யாவரையும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். அவரை கண்ணுக்கு முன்னால பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒரு மனுஷன் தெரிஞ்சா அவனை சும்மா விட்டுட்டு அவர் போகலை. ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். அவருடைய ஊழியத்தினுடைய முக்கியமே நன்மை செய்வதும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குவதும். இந்த கால வேளையில பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை இயேசு விடுதலையாக்குகிறார். அவன் இயேசு நன்மை செய்கிறார். அதே ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார் சொன்னா கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, ஆமென், பிசாசினுடைய வல்லமை இருளின் அதிகாரம். என்ன அதிகாரமா? இருளின் அதிகாரத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்குகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்படுத்தினவருமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஜனங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறாங்க? இருளின் வல்லமைக்கு. இருளின் வல்லமையில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. இருளின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்று வருகிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவேதான் பவுல் சொன்னார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? ரெண்டுலையும் ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடாது. அவன் ஒன்னு ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும், இல்லது இருளின் பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு காலத்தில் நாம் அந்த காலத்தில் இருந்தோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 சொல்லப்படுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, அப்படின்னா ஒரு நாள் எங்கே இருந்தோம்? அந்தகார பாவத்தில் இருந்தோம், சாபத்தின் வல்லமையில் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், ஆமென், பிசாசின் அடிமைத்தனத்தில் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, அப்ப எந்த ஒளிக்கு வந்திருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வந்திருக்கிறோம். வந்து சும்மா இருக்கக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறபடினால நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தால் அங்கே லேகியோனால் கட்டப்பட்டவனை நாம்
நாம் பார்க்க முடியும். இயேசு ஒரு மனுஷனை விடுதலையாக்குவதற்காக கடல் கடந்து, நேற்று நாம் கேட்டது போல ஆமென் ஹல்லேலூயா, எதிர்த்து நிற்கிற அலைகள், எதிர்த்து நிற்கிற புயல்கள், இதையெல்லாம் தாண்டி அந்த தேசத்துக்கு போனது ஒரே ஒரு மனுஷனை, ஆமென், கல்லறைகளில் கட்டப்பட்டிருந்தவனை விடுதலையாக்கும்படியா. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு ஆங்காங்கே கட்டப்பட்டிருக்கிறவங்க, நம்முடைய குடும்பங்களில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், நம்முடைய தேசத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், பாவத்தின் சங்கிலிகளில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், வியாதிகளின் கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 13:16 பார்த்தா ஆமென், 18 ஆண்டுகளாக பிசாசு கட்டி வைத்திருந்தவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 2:14 வாசிங்கன்னா, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் கட்டப்பட்டிருந்தவர்களை விடுதலையாக்கும்படி. என்ன பயத்தில்? அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன பயம் இருக்கு? மரணத்தின் பயம் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவாராக. மத்தேயு 15:17-15 அல்லேலூயா வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்தில் விழுகிறான். பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவனை தீயில விழ பண்ணுகிறது, அடிக்கடி தண்ணியில விழ பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இது காக்காவலிப்பு. சந்திரரோகியாக இருக்கிறார். அவனை இயேசுனுடைய சீசரிடத்துல கொண்டு வந்தாங்க. சீசரெல்லாம் என்ன செய்ய முடியல, கூடாம போயிற்று. இப்பொழுது ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறான், ஆண்டவர்கிட்ட கதறுகிறான். ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார். ஆமென். இயேசுட்ட வந்து விடுதலை பெறாம போன ஒரு மனுஷனும் இல்லை. அதான் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் என்ன செய்தார்? சுகமாக்கிறார். மார்க் 7:26-29 வாசிங்கன்னா, அங்கே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு கானானிய ஸ்திரீ வந்து சொல்லுகிறார், கிரேக்க ஸ்திரீ, ஆமென், ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஆமென். வாசிங்கள். அந்த ஸ்திரீ சிரோபனிக்கா தேசத்தாளாக இருந்தால், கிரேக்க ஸ்திரீயாக இருந்தால், தன்னுடைய மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றாள். ஆனால் அந்த ஸ்ரீ விசுவாசத்தோடு சொல்லுகிறார், ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழும் துளிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிசாசின் அடிமைத்தனம் தான். அல்லேலூயா. சந்திர ரோகியானதற்கு காரணம் பிசாசின் அடிமைத்தனம். நிமிர முடியாம கூனியாய் இருந்ததனுடைய காரணம் பிசாசினுடைய அடிமைத்தனம். அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கிறதனுடைய காரணம் பிசாசினுடைய அடிமைத்தனம். மரண பயமாக இருக்கிறதனுடைய காரணம் பிசாசினுடைய அடிமைத்தனம். அல்லேலூயா. இருளின் வல்லமை இன்னைக்கு அநேகரை மேற்கொள்ளும்படியாய் போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சபையில விடுதலையோடு ஆராதிக்க முடியாதனுடைய காரணம் அடிமைத்தனங்கள், பாவத்தினுடைய அடிமைத்தனங்கள், அவன் சில பாவ பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனங்கள். ஹல்லேலூயா. அவன் மார்க் 9:25-26 வாசிங்கன்னா, ஊமையும் செவிடுமான ஆவி. அப்படின்னா சிலரை ஊமையாக்குனது யாருதான்? பிசாசு. சிலரை செவிடாக்குனது யாரு? பிசாசு. சிலரை குருடாக்கி வைத்தது யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. முடவாதங்கள் பிசாசினுடைய கிரியைகள். வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் வல்லமைகளிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படியாகவே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நம்முடைய மத்தியிலே தீவனோட ஒரு சரீரத்தில் இல்லை, ஆனால் அவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளையும் செய்வான், இதைவிட மேலானவைகளை செய்வான். யோவான் 14:12 ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளையும் செய்வான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன்
நான் செய்கிற கிரியைகளை செய்வான், தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம சும்மா ஆண்டவர் தெரிஞ்செடுக்கலை, சும்மா அழைக்கலை. ஆண்டவர் செய்த காரியத்தை செய்யும்படியாக மட்டுமல்ல, அதை விட மேலானவைகளை செய்யும்படியாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசுனுடைய ஊழியம் என்னது? நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். பிசாசும் வல்லமைகள் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் சுற்றி நடந்தார். இயேசு மேல இருந்த அபிஷேகம் எதற்கு? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் என்னத்துக்கு? அவன் சகல பிசாசின் கட்டுகளிலிருந்தும் ஜனத்தை விடுதலையாக்குவதற்காக, சகல வியாதிகளை சுகமாக்குவதற்காக, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆமென், இயேசு மேலிருந்த அபிஷேகத்தை குறித்து, கர்த்தராகிய தேவன் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் என்ன செய்தாரா? அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னத்துக்கு அபிஷேகம் பெற்றோம்? ஆலயத்தில் வந்து உறங்குறக்கா? எதுக்கு அபிஷேகம் பெற்றோம்? குறை சொல்லி கொண்டு நடக்கிறக்கா? எதுக்கு அபிஷேகம் பெற்றோம்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறக்கா? இல்லை. அபிஷேகம் பெற்றது சகல கிராமங்களிலும் போகணும். அபிஷேகம் பெற்றது சகல பட்டணங்களிலும் போகணும். பிசாசு வல்லமைகளில் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தது ஹல்லேலூயா ஏதோ நமக்காக வாழும்படியாக அல்ல, தேவன் வைத்த சித்தத்தை செய்யும்படியாகத்தான். ஹல்லேலூயா. 12 பேரை தெரிஞ்செடுத்தார், 70 பேரை தெரிஞ்செடுத்தார். திரளான ஸ்திரீ புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலமாக, ஆமென், இயேசு சொன்னது போல அவர்கள் இயேசு செய்ததையும் செய்தார்கள், அதை விட மேலானவைகளை செய்தார்கள். செய்தாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:1 வாசித்தால், பேதுரு யோவானும் ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்தில் எங்கே போனார்கள்? தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. இயேசு செய்தது போல அல்லது அதை விட மேன்மையாக பேதுரு கையை பிடிச்சு சொன்னான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடன்னு சொன்னபோது, ஆமென், சப்பானி எழும்பி நடந்தான். அந்த ஒரே ஒரு சம்பவத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அற்புதங்கள், அடையாளங்கள் திரளா நடக்கணும். எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசு மேலிருந்த அபிஷேகத்தை போல எங்களுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில், ஆமென், எங்களுடைய சபையில் மட்டுமல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளின் மூலமாய், ஆமென், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மூலமாய், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள் திரளாய் நடக்கட்டும். சப்பானிகள் நடக்கட்டும். இருளினால் கட்டப்பட்டவர்கள் விடுதலையாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் மூலமாய், அவன் இருளின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டது போல, சாபத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டது போல, அந்தகார வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டது போல ஜனங்களை கதை விடுதலையாக்குவீராக. அல்லேலூயா. வேதத்தில் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். இயேசு மூலமாய் அற்புதங்கள் நடந்தது. ஆனால் இயேசுனுடைய நிழல் பட்டு சுகமானாங்கன்னு சொல்லப்படலை. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசியுங்கள். ஆமென். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதியில கொண்டு வந்து வைத்தார்கள். பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்களை கொண்டு வந்தாங்களாம். பிணியாளிகள், வியாதியஸ்தர்களை, அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த வசனத்தை அடையாளம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதில் குணமாகாம யாரும் என்ன செய்யலை, போகலை. இவங்களெல்லாம் எப்படி குணமாக்கினாரா? பேதுருடைய நிழல் பட்டு சுகமானாங்க. அவங்களுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானார்கள். அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணும்போது சுகமானாங்க. எப்படி ஆகிலும் வந்தவங்களில் யாரும் குணமாகாமல் என்ன செய்யலை, போகலை. சகல பட்டணங்கள்லேருந்து வந்தார்கள், கிராமங்கள்லேருந்து வந்தாங்க, கட்டிலோடு கொண்டு வந்தாங்க. அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்தாங்க. இயேசு செய்த காரியத்தை பேதுரு மூலமாய் கர்த்தர் செய்தார்.
அல்லேலூயா. சாதாரண பந்து விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவான் மூலமாய் கர்த்தர் செய்தார். அப்போஸ்தலர் 6:8. ஆமென். அல்லேலூயா. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாகி ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தார். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கை கொடு சொல்லுங்க, அற்புத அடையாளம் செய்யணும்னா விசுவாசத்தினாலும் நிறையணும், வல்லமையினாலும் நிறையணும். எந்த வல்லமை? நசரேயனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். இந்த காலை ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு அசாதாரணமான வல்லமையை நமக்கு தருவாராக, அசாதாரணமான விசுவாசத்தை நமக்குள்ள தருவாராக. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடந்திருக்கிறது. சின்ன பிள்ளைகள் மூலமாய் மரித்தோரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்கணும், சொல்லணும். பேதுரு மூலமாய் செய்தது என் மூலமாய் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். இயேசு மூலமாய் வெளிப்பட்ட அற்புதங்கள் இந்த கடைசி காலத்தில் என் மூலமாய் செய்ய ஆமென் ஆண்டவரை நீர் வல்லவராக இருக்கிறீர். அப்போஸ்தலர் 8:7 வாசிங்கன்னா, பிலிப்பியன்கிற மனுஷன் சமாரியா பட்டணத்தில் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பிலிப்பு மூலமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? அநேகரிடத்தில் அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டாங்க. யார் மூலமாய்? சாதாரணமான ஒரு பிலிப்பு மூலமா. 8ஆம் வசனம் சொல்லுகிற அந்த பட்டணத்தில் என்ன உண்டாச்சா? மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. ஏன் நம்முடைய வீடுகளில் சந்தோஷம் உண்டாகாமல் இருக்கு? ஏன் நம்முடைய சபையில் சந்தோஷம் உண்டாகாமல் இருக்கு? ஏன் நம்முடைய ஆமென் ஹல்லேலூயா தேசத்தில் சந்தோஷம் உண்டாகாமல் இருக்கு? அற்புதங்கள் குறைந்து போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சு போகவில்லை. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை என்ன செய்யலை? குறைஞ்சு போகவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 19:11-12 வாசிங்கன்னா, பவுல் மூலமாய் கர்த்தர் திரளான அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. மார்க் 16:20 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 16:20 என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொன்னார். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும், சத்தமா வாசிங்க, எங்கும். ஆமென். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும். நம்ம வீட்டில் இருந்து நமக்கே பிரசங்கம் கேட்கவும் நேரம் இல்லை, பிரசங்கம் பண்ணவும் நேரம் இல்லை. அப்படின்னா பிறகு எங்கே நடக்கும்? அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் வசனத்தை என்ன செய்தார்கள்? பிரசங்கம் பண்ணினார்கள். ஆமென். பிரசங்கம் பண்ணுறவங்க கூட கர்த்தர் இருப்பார். சுவிசேஷம் சொல்கிறவங்க கூட கர்த்தர் இருப்பார். ஆண்டவருடைய வேலையை செய்கிறவங்க கூட தான் கர்த்தர் என்ன செய்வார்? இருப்பார். ஹல்லேலூயா. சோதனை என் பிரச்சனையாக மாறலை, என் தலைவலியே மாறலையே, என் குடும்ப பாரமே மாறலையே அப்படின்னு சொல்லி அவன் எனக்குன்னு வாழ்றவங்க கூட கர்த்தர் இருக்க முடியாது. சீசனுடைய வேலை என்னது? இயேசு சுற்றி நடந்தது போல அவன் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை சந்தித்து ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். ஹல்லேலூயா. ஆமென். காண்கிறவங்க சொல்லணும், இயேசு கூட இருக்கிறார். இயேசு உனக்கு விடுதலையை தர வல்லவர். இயேசு சுகத்தை தர வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பிசாசு நமக்குள்ள வியாதியை போடுறான்? நம்ம வியாதியை துரத்த நமக்கே அபிஷேகம் இல்லை, நமக்கே பலன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்துட்டு நம்ம நோஞ்சு இருக்கிறோம். மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மை கட்டுகிறான். இந்த கால வேளையில பிசாசினுடைய திட்டங்களை கர்த்தர் முறியடிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். எங்கு சுற்றி நடந்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தாராம். கர்த்தர் கூட இருந்து என்ன செஞ்சாரு? கிரியை நடப்பித்தார். எப்படி அந்த கிரியை வெளிப்படுத்தப்பட்டது? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் கூட இருந்து அவங்க பிரசங்கம் பண்ணின வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்க்கணும். சொல்லுங்க, இயேசு என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். இயேசு செய்ததை நாமும் செய்யணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் செஞ்சதில்லை, இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் நிருபம் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து நெருங்கி நிற்கிற போது பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை பார்க்கிறவங்களுக்குள்ள விசுவாசம் வர்த்தித்து கொண்டே இருக்கும், விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். இயேசுவை பார்க்கிறவங்களுக்குள்ள சகிப்பு தன்மை கூடிட்டு இருக்கும். இயேசுவை பார்க்கிறவங்களுக்குள்ள கிருபை பெருகி கொண்டிருக்கும். இயேசுவை
பார்க்கிறவங்களுக்குள்ள அன்பு பெருகி கொண்டிருக்கும். இயேசுவை பார்க்கிறவங்க முகத்தில் பிரகாசம் வந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்க்கிறவங்களுடைய முகம் பயத்தினால நிறையும். ஆனால் இயேசுவை பார்க்கிறவங்களுடைய முகம் விசுவாசத்தினால நிறையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்கிறவங்களுடைய முகம் குழப்பங்களினால நிறையும். இயேசுவை பார்க்கிறவங்களுடைய முகம் நம்பிக்கையினால நிரம்பும். ஹல்லேலூயா. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, ஆமே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. 2 மத்தேயு 11:29 சொல்லுகிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். யாரிடத்தில் கற்றுக்கொள்ளணும்? இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். யாரை பார்த்து சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன் ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லை? ஏன் ஆத்மாவில் கலக்கங்கள்? ஆமென். என் ஆத்மாவே ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே கலங்குகிறாய்? தேவனை நோக்கி கற்றுக்கொள்ள முடியலை. தேவனை பார்த்து கற்றுக்கொண்டா, அவள் சொல்லுகிற வார்த்தையில கற்றுக்கொண்டா ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 2:21, ஆமென், இயேசுவை பின்பற்ற கடவோம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். நமக்கு ஒரு நல்ல மாதிரி இருக்கிறார். யாரு? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. நன்மை செய்வதற்கு மாதிரி யாரு? சொல்லுங்க சத்தமா. நன்மைக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து. ஊழியம் செய்கிறதற்கு மாதிரி இயேசு கிறிஸ்து. ஒரு பட்டணம் விடாமல் எல்லா பட்டணத்துக்கும் போனார். ஒரு கிராமம் விடாமல் எல்லா கிராமத்துக்கும் போனார். ஜெப ஆலயங்கள் என்ன செய்தார்? உபதேசம் பண்ணினார். வெளியே பிரசங்கம் பண்ணினார். பிசாசு வல்லமைகளில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். ஆமென். தொடர்ந்து இந்த வாரங்களில் ஆமென் என்னென்ன காரியங்களில் நமக்கு விடுதலை தேவைங்கிறத நம்ம சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு விடுவிக்கிற தேவன். சொல்லுங்க, இயேசு விடுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் நம்மை விடுவிக்க முடியாது. இயேசு மட்டும்தான் நம்மை விடுவிக்க முடியும். பல அடிமைத்தனங்கள் உலகத்தில் இருக்கிறது, பல கட்டுகள் இருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தருகிறவர் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்ம விடுதலை பெற்றால் மற்றவர்களையும் நம்ம என்ன செய்ய முடியும்? விடுதலை ஆக்க முடியும். குழியில் கிடக்கிற ஒருவன் இனி ஒருவனை குழியிலிருந்து தூக்கி எடுக்க முடியாது. ஆனால் கரையில் இருக்கிற ஒருவனால குழியில் இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்? தூக்கி எடுக்க முடியும். பாவத்தில் கிடக்கிற ஒருவர் பாவத்தில் கிடக்கிற ஒருவரை தூக்கி எடுக்க முடியாது. பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒருவர் தான் இனி ஒருவரை விடுதலையாக்க முடியும். ஒரு விடுதலையின் ஊழியத்துக்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணி எத்தனை பேருடைய இருதயத்தில் இந்த செய்தி இருக்குன்னு தெரியாது. ஒரு ஆள் கேட்டு ஒரு ஆள் செயல்பட ஆரம்பிச்சா ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கவனித்து பார்க்கணும். அப்படியே பார்க்கணும். இயேசுவை நல்லா பார்த்து இயேசுவிடத்திலிருந்து ஆமென் கற்றுக்கொள்ளணும். 3, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய மாதிரியை கர்த்தர் நமக்கு காண்பித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மைக்கு மாதிரி யார் என்றால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. பரிசுத்தத்துக்கு மாதிரி யாருன்னு கேட்டா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஜெபத்துக்கு முன்மாதிரி யாருன்னு கேட்டா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஊழியம் செய்கிறதற்கு முன்மாதிரி யாருன்னு கேட்டா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாதிரியை வைத்து இயேசு கடந்து போயிருக்கிற போது இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து அவர் நமக்கு தந்த வேலையை நிறைவேற்றி முடிக்கிறதா நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும், ஜெயத்தோடு முடிக்கணும், வெற்றியோடு முடிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கண் அடையும் போது சந்தோஷமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீ தந்த வேலையை செய்ய எனக்கு கிருபை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து சொல்லணும், உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்து மேல் அதிகாரியாக வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிற ஊழியம். எல்லாரும் முழங்கால்களை மடக்கி இயேசு மேல் இருந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நானும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய, பேதுரு செய்த ஊழியத்தை, பவுல் செய்த ஊழியத்தை, ஒரு ஸ்தேவான் செய்த ஊழியத்தை, ஒரு பிலிப்பு மூலமாய் செய்யப்பட்ட ஊழியத்தை, ஆமென், அப்போஸ்தலர்கள் மூலமாய் செய்யப்பட்ட ஊழியத்தை இந்த கடைசி காலத்தில் செய்ய என்னை
என்னையும் பலப்படுத்துவீராக. இயேசுவினுடைய காலத்தில் இயேசுடத்தில் வந்த ஒரு வியாதியஸ்தன் கூட சுகம் பெறாம போகல. அப்போஸ்தலனுடைய காலகட்டத்தில் வந்து ஒருவர் கூட சுகம் பெறாம போகல. அவங்களுடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்தார். அவங்களுடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குறார். அவங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நம்மையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியினால வல்லமையால் என்னை நிரப்பு. சேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் ஆமென் ஹல்லேலூயா பலப்பட்டார். விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. சாபத்தில் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த செய்தியை இந்த அதிகால வேளையில் ஏதாவது கட்டிகளில் இருக்கிறவங்க கேட்பாங்கன்னா, ஏதாவது சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் கேட்பாங்கன்னா, அவங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, விடுதலை பெறுவார்களாக. ஒரு கிரேக்க ஸ்திரீயினுடைய மகள் வீட்டில் இருக்கும் போது தாயினுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் விடுவித்தீங்களே. ஒரு ஹல்லேலூயா சந்திர ரோகியானவனை கர்த்தர் விடுதலை ஆக்கினீரே. 6000 பிசாசுகளினால கட்டப்பட்டவனை விடுதலை ஆக்கினீரே. நிமிர முடியாத கூனியை கர்த்தர் விடுதலை ஆக்கினீரே. ஆமென். ஊமையும் செவிட்டுமான ஆவியை விடுதலை ஆக்கினீரே. 7 பிசாசுகளினால பிடிக்கப்பட்ட மகதலேனா மரியாளை விடுதலை ஆக்கினீரே. இன்றைக்கும் வியாதிகளினால் பிடிக்கப்பட்டவர்களை ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆக்குகிறோம். வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மெய்யான விடுதலை அனுபவிப்பார்களாக, மெய்யான சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக, இருளின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுவார்களாக. எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளிலே சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம். தேசத்தில் இந்த செய்தியானது துணிக்கட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக. ஓரபாத சந்தூரியா கரதனமரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நாங்கள் கவனித்து பார்க்க, உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்ய எங்களை அழைக்கல. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான், இவைகளை காட்டிலும் மேலானவைகளை செய்வான்னு சொல்லியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எந்த குருவும் சீசர்களுக்கு தன்னுடைய முழு அதிகாரத்தை கொடுக்கிறதில்லை. ஆனால் நீரோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அத்தனை அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தோடு முடி ஊழியத்தை செய்ய, வல்லமையோடு முடி ஊழியத்தை செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. இந்த காலவேளையில் உலகத்தின் பல பகுதிகளும் இருந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்கள், இன்றைக்கு ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க. அவன் பயத்தில் கட்டப்பட்டு உங்களை விடுதலை ஆக்குங்க. வியாதிகள் சுகமாகட்டும். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே சப்பானிகள் எழும்பி நடக்கட்டும். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும். வசனம் கேட்கிற போதே செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். பாவ அடிமைத்தனங்கள் மாறட்டும். ஆலயத்துக்கு உள்ளும் புறம்பும் தேவனுடைய ஆவியான ரசிவாடுங்க. தேசங்களையும் அலசிவாடுங்க. இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் கேட்டது போல உம்மை கவனித்து பார்க்க ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு உலகமெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு இப்போது தங்கி தாவரிப்பதாக. கரமையத்தை கத்திரமையப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சொல்லுவோம்.